ரேட் நியூஸ் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் நகராட்சியில் இன்று தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்க திட்டத்தினை திருக்கோயிலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். திருக்கோயிலூர் நகராட்சியில் நாள்தோறும் 129 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, திருக்கோயிலூர் நகராட்சியில் 3 ஆண்டுகளுக்கு தூய்மை பணியாளர்கள் காலை உணவு திட்டத்திற்காக 75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உள்ளதாகவும், மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் திட்டம் ஒன்று தமிழக முதல்வரால் விரைவில் நிறைவேற்ற இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறந்தால் அவர்களுக்கு நலவாரிய மூலம் 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதனை 10 லட்சமாக உயர்த்தி இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வரும் ஆண்டுகளில் 30,000 குடியிருப்புகளை கட்டித்தர முதல்வர் உத்தரவிட்டு இருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர மன்ற தலைவர் முருகன், ஆணையாளர் திவ்யா, விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி துணை பெரும் தலைவர் தங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோயிலூர் செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அதனுடைய ஒன்றாக இது திருக்கோயிலூர் தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் இப்பொழுது நகராட்சி பேரூராட்சிகளில் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, ஏன்னா எங்களுக்குலாம் தெரியும், நீங்கள்லாம் காலையில் 5 மணிக்கெல்லாம் கூட எழுச்சி போயிடுவீங்க. அங்கே போய் சாப்பாடு கூட அங்கே இருக்கிற யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு நகராட்சியே உணவு வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிற இந்தியாவிலே முதல் முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இந்த திட்டத்தை திருவள்ளூரிலே இன்று துவக்கி வைத்துள்ளார். கடந்த நவம்பர் 15ஆம் தேதி ரூபாய் 186 கோடி ஒதுக்கி சென்னை மாநகராட்சி, நகராட்சி இதெல்லாம் வரதுக்கு முதல்ல மாநகராட்சியில் முதல்ல இது துவங்கப்பட்டது. இந்த மாநகராட்சிகளுக்கு பிறகு இன்று நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் துவக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே இந்த நிகழ்ச்சியை இன்று நம்முடைய முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இதில் இந்த திருக்கோயிலூர் நகராட்சியில் மட்டும் 129 பேர் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த